அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மார்ச் 16ஆம் தேதி முடிவதற்குள் மிகவும் வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமாக லாபஸ்தானத்திலும் இறுதியில் உச்சம் பெற்றும் வலுவாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய யோகமும் வாய்ப்பும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த மார்ச் 16ஆம் தேதி முடிவதற்குள் ரிஷபராசிக்காரர்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகமும் பண வரவு திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலையும் உருவாகிறது. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. அந்த சுப விரயங்களால் நிச்சயமாக மகிழ்ச்சி ஏற்படும். வீண் விரய ஆரோக்கிய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் வீற்றிருக்கிறார். விரயத்தில் பொதுவாக அமர்ந்திருந்தாலும் கூட அவர் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக வீற்றிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தில் சுப விரயங்கள் மிகவும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு. எனவே எதிர்பாராத நிறைய செலவுகளை குடும்ப ரீதியாக மேற்கொண்டாலும் கூட அவை உங்களுடைய வாழ்வில் நன்மையும் சௌகரியத்தையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு. அதே சமயம் நீதிமன்ற வழக்குகள், பாகப்பிரிவு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதில் சற்று தடை நீடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் விரயத்தில் வேற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. சுப விரய அலைச்சல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதே சமயம் உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்திற்குள் வலுவான நன்மை கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பாக நிச்சயமாக ராகு, புதன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. சற்று நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் சனி, கேது, செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிரமம் எதுவும் இல்லை. அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக சூரியன் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் லாபத்தில் நுழைகிறாருங்க. சூரியன் சனியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஒரு பொன்னான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கர்மஸ்தானத்தில். ராசியின் அதிபதியான சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் சனியுடன் இணைவது எதிர்பாராத நன்மைக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே திட்டமிட்ட பணிகளை உத்தியோக ரீதியாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சனி கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் அதை உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக கடுமையாக உங்களது திறமைக்கு மீறிய செயல்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றில் நிச்சயமாக வெற்றி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி. மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியனும் அதையே உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் முற்பகுதியில் 10லும் பிற்பகுதியில் லாபத்திலும் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் அலைச்சல் பல வகை இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் முன்னேற்றம் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. புதிய முயற்சிகள்ல பெரிய அளவுல வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். தொழில்துறை ரீதியாக புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் துணிந்து இறங்கலாங்க. சந்தை நிலவரமும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் சிறந்த வளர்ச்சியும் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருப்பதால் தொழில் ஸ்தானம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறைக்கு உரைத்தான போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. மனதை அலைபாய விடாமல் சற்று கட்டுப்படுத்தினால் இந்த தருணத்தில் கர்நாடக இசைக்கலைஞர்கள்
நாதஸ்வர வித்வான்கள், பொதுவ மூர்த்திகள், நடிகர்கள் என அனைவருக்குமே மிக சிறப்பான ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு இந்த மார்ச் 16ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறாருங்க. இதை உங்களது அனுபவ ரீதியாக உணர்வதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மனதில் எழக்கூடிய குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவான அணுகுமுறையும் சிறப்பான செயல்பாடுகளையும் செய்வதற்கான யோகத்தையும் சரியான முடிவை ஆராய்ந்து எடுப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக பெற்றுத் தருகிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். இதில் சந்தேகமே இல்லை. சூரியனும் வலுவாக சஞ்சரிப்பதால் அரசியல் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. ராசியின் ராஜயோக அதிபதியான சுக்கிரன் சந்திரனின் அமைப்பும் சிறப்பாக இருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் எந்தவிதமான சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து புதனும் நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன் நிச்சயமாக கல்வி ரீதியான விஷயங்களில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு எதை எதிர்கொண்டாலும் அவற்றில் மிக சிறந்த வெற்றி பெறுவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக அதீத பலத்துடன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பெரும்பாலும் பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல், சொந்தமாக வீடு, நிலம், வீட்டு மனை வாங்குதல் போன்ற யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது குரு விரயத்திலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திலும் இருப்பது இந்த தருணத்தில் பெண்மணிகள் உத்தியோகம், தொழில் ரீதியாக சில அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட அவற்றின் மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தசா புத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்த்தபடி குடும்பம் சார்ந்த சூழ்நிலையும் தொழில் சார்ந்த சூழ்நிலையும் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமம் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.